கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். பாகம் 3, அதிகாரம் 5. திரும்பிய குதிரை. குந்தவி குழந்தை பருவத்திலிருந்து தந்தையின் பெண்ணாக வளர்ந்து வந்தவள் என்று முன்னமே குறிப்பிட்டிருக்கிறோம். நரசிம்ம சக்கரவர்த்தி அவளுக்கு தாயும் தகப்பனும் ஆச்சாரியானும் உற்ற சிநேகிதனுமாக இருந்தவர். அவளுக்கு ஏதாவது மனக்கிலேசம் ஏற்பட்டால் அப்பாவிடம் சொல்லித்தான் ஆறுதல் பெறுவாள். சந்தேகம் வந்தால் அவரைத்தான் கேட்பாள். ஏதாவது குதூகலிக்கக்கூடிய விஷயம் நேர்ந்தாலும் அவரிடம் சொல்லி பகிர்ந்து கொண்டால்தான் அவளுக்கு பூரண திருப்தி உண்டாகும். ஒரு கதையோ கவிதையோ நன்றாக இருந்தால் அவரிடம் சொல்லி அனுபவிக்க வேண்டும். ஒரு சித்திரமோ சிற்பமோ அழகாக இருந்தால் அவருடன் பார்த்து மகிழ வேண்டும். இப்படியெல்லாம் வெகு காலம் வரையில் மகளும் தந்தையும் 2 உடம்பும் ஒரே உள்ளமுமாக ஒத்திருந்தார்கள். ஆனால் அந்த காலம் போய் 3 வருஷம் ஆகிவிட்டது. அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் இடையே இப்பொழுதெல்லாம் ஒரு மானசீக திரை போட்டது போல் இருந்தது. தேசப்பிரஷ்ட தண்டனைக்குள்ளான சோழ ராஜகுமாரனுடைய ஞாபகம் குந்தவியின் மனதை விட்டு அகலவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தும் அவனை மறக்க முடியவில்லை. அந்த ராஜகுமாரனை பற்றி குந்தவி பேச விரும்பினாள். ஆனால் யாரிடம் பேசுவது? இத்தனை நாளும் தன்னுடைய அந்தரங்க எண்ணங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் தந்தையிடமே சொல்லி வந்தாள். ஆனால் சோழ ராஜகுமாரன் விஷயமாக அவரிடம் மனம் விட்டு பேச முடியவில்லை. எப்பொழுதாவது ஏதாவது கேட்டாலும் தன் எண்ணத்தை சிறிதும் அறிந்து கொள்ளாதது போலவே அவர் மறுமொழி சொல்லி வந்தார். தனக்கு தாயார் இல்லையே என்ற குறையை குந்தவி இப்பொழுதுதான் உணர ஆரம்பித்தாள். அந்த குறையை ஒருவாறு நீக்கிக் கொள்வதற்காக அவள் விக்கிரமனுடைய அன்னையுடன் சிநேகம் கொள்ள விரும்பினாள். ஆனால் அருள்மொழியை குந்தவி சந்தித்த அன்றே அவள் பரஞ்சோதி அடிகளுடன் தீர்த்த யாத்திரை கிளம்பிவிட்டதை பார்த்தோம். யாத்திரையின் பொழுது ஒரு சமயம் அவர்கள் மாமல்லபுரத்திற்கும் வந்திருந்தார்கள். சில தினங்கள் அந்த கலாசித்திரத்தில் இருந்தாள். அடிக்கடி அருள்மொழி ராணியை பார்த்தாள். ராணி அவளிடம் மிகவும் பிரியமாகவே இருந்தாள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் கலக்கவில்லை. எப்படி கலக்க முடியும்? தன்னுடைய ஏக புதல்வனை குந்தவியின் தந்தை கண்காணாத தீவுக்கு அனுப்பிவிட்டதை பற்றி அருள்மொழியின் மனம் கொதித்து கொண்டிருந்தது. குந்தவிக்கோ தன் தந்தை மேல் அணுவளவேனும் குற்றம் இருப்பதாக தோன்றவில்லை. தந்தையின் இடத்தில் அவளுக்கு இருந்த ஒப்பில்லாத பிரியத்தோடு அவரை பற்றி அவளுக்கு ரொம்ப பெருமையும் உண்டு. இதிகாசங்களில் வரும் சூரிய சந்திர வம்சத்து சக்கரவர்த்திகளைப் போல பெருமை வாய்ந்தவர் தன் தந்தை. வடக்கே நர்மதை நதி வரையிலும் சென்று திக்விஜயம் செய்தவர். ராட்சச புலிகேசி வென்று வாதாபி அழித்தவர். அப்படிப்பட்டவரின் கீழ் சிற்றரசனாக இருப்பதே அந்த சோழ ராஜகுமாரனுக்கு பெருமை அல்லவா? 200 வருஷமாக சோழர்கள் பல்லவ சக்கரவர்த்திகளுக்கு அடங்கி கப்பம் செலுத்தி வரவில்லையா? இப்பொழுது மட்டும் என்ன வந்தது? இவ்விதம் அந்த 2 பேருடைய மனோபாவங்களிலும் வித்தியாசம் இருந்தபடியால் அவர்கள் மனம் கலந்து பேச முடியவில்லை. ஒருவரிடம் ஒருவரின் அன்பு வளர்ந்தது. ஆனால் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஒரு முக்கியமான பகுதி பூட்டப்பட்டுத்தான் கிடந்தது. ஒரு நாள் அருள்மொழி ராணி ஓரளவு தன் இருதயத்தின் கதவை திறந்தாள். குந்தவியின் தந்தைக்கு தன்னை மனம் செய்து கொடுப்பதாக பேச்சு நடந்ததையும் தான் அதை தடுத்து பார்த்திப மகாராஜாவை கல்யாணம் செய்து கொண்டதையும் கூறினாள். விக்கிரமனுடைய பிள்ளை பிராயத்தில் அவனுக்கு குந்தவியை மனம் முடித்து வைக்கத்தான் ஆசைப்பட்டதையும் தெரிவித்தாள். அப்பொழுது குந்தவியின் உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைந்தது. ஆனால் பிறகு ராணி அதெல்லாம் கனவாக போய்விட்டது. பாக்கியசாலியான வேறொரு ராஜகுமாரனை நீ மணந்து சந்தோஷமாக வாழ்வாய் என்று சொன்ன பொழுது குந்தவிக்கு கோபமே வந்தது. இல்லையம்மா, எனக்கு இல்லறத்தில் பற்று இல்லை. உலகத்தை துறந்து நான் சிவவிரதையாகப் போகிறேன் என்றாள் குந்தவி. அவள் அவ்விதம் கூறியதன் கருத்தை ராணி அறிந்து கொள்ளவில்லை. பிறகு ஒரு சமயம் குந்தவி இளவரசர் விக்கிரமர் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு கப்பம் செலுத்த செய்தால் இன்னமும் திரும்பி வந்து சோழ நாட்டுக்கு அரசராகலாமே என்று சொன்ன பொழுது அருள்மொழி ராணியின் முகம் அருவருப்பினால் சினுங்கிற்று. அதை காட்டிலும் விக்கிரமன் செத்துப்போனான் என்ற செய்தி எனக்கு சந்தோஷத்தை அளிக்கும் என்றாள். மாமல்லபுரத்தில் அருள்மொழி ராணி தங்கியிருந்த பொழுது தான் ஒரு நாளைக்கு பழைய சிவனடியார் வந்து மகாராணியை பார்த்து பேசினார். அவர் பேசிவிட்டு திரும்பும் போகும் சமயத்தில் குந்தவி அவரை பார்த்தாள். உடனே பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ராணியிடம் சென்று அந்த சிவனடியார் யார் என்று கேட்டாள். யார் என்று ராணியினால் சொல்ல முடியவில்லை. யாரோ பெரியவர். என் பதி வீர சொர்க்கம் சென்ற பிறகு இவர்தான் எங்களுக்கு குலதெய்வமாக இருந்து வருகிறார் என்றாள். குந்தவி மனதிற்குள் குலதெய்வம் இல்லை, குலச்சனியன் என்று நினைத்து கொண்டாள். பின்னால் அருள்மொழி தேவி காவிரி சங்கமத்தில் கடலில் மூழ்கிய செய்தியும் அவளை யாரோ தூக்கிச் சென்றதாக வதந்தியும் காதில் விழுந்த பொழுது தூக்கி கொண்டு போனவர் அந்த போலி சிவனடியார் தானா இருக்க வேண்டும். ஏதோ கெட்ட நோக்கத்துடன் அந்த வேஷதாரி இத்தனை நாளாக மகாராணியை சுற்றி இருக்கிறான் என்று நிச்சயம் செய்து கொண்டாள்.
இந்த துர்சம்பவத்திற்கு சில காலத்திற்கு முன்புதான் குந்தவியின் தமையன் இலங்கையை வெற்றி கொண்டு திரும்பி வந்திருந்தான். அவன் தன் சகோதரியிடம் அளவற்ற வாஞ்சை வைத்திருந்தான். குந்தவி தன் உள்ளத்தை ஓரளவு திறந்து காட்டுவதும் சாத்தியமாக இருந்தது. தன் சகோதரியின் மனநிலைமையை உணர்ந்து மகேந்திரன் தானே செண்பத்தீவுக்கு போய் விக்கிரமனை எந்த சாக்கிட்டேனும் திருப்பி அழைத்து வர தீர்மானித்தான். இந்த எண்ணத்துடனே அவன் சக்கரவர்த்தியிடம் சாவகம், காம்போஜம் முதலிய கீழ சமுத்திர தீவுகளுக்கு படையெடுத்துச் செல்ல அனுமதி கேட்டான். சக்கரவர்த்தி இதற்கு சம்மதியாமல் தமக்கே கடல் பிரயாணம் செய்யும் உத்தேசம் இருக்கிறது என்றும், அதனால் மகேந்திரன் யுவராஜ பதவியை வகித்து பல்லவ சாம்ராஜ்யத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை வகிக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தினார். மகேந்திரனால் இதை மறுக்க முடியவில்லை. இந்த நிலைமையில் குந்தவியின் வற்புறுத்தலின் மேல் மகேந்திரன் மாரப்ப பூபதியை சோழ நாட்டின் சேனாதிபதியாக்கியதுடன் அவனை மாபல்லபுரத்திற்கும் தெரிவித்தான். சிவனடியாரை அவன் கண்டுபிடிக்க வேண்டுமென்றும் அவர் மூலமாக ராணி அருள்மொழி தேவிக்கு நேர்ந்த இன்னலை அறிந்துவிட வேண்டுமென்றும் மாரப்ப பூபதிக்கு கட்டளை பிறந்தது. அதோடு குந்தவியும் மகேந்திரனும் உறையூர் வசந்த மாளிகையில் சில காலம் வந்து தங்கப்போவதாகவும் அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் உறையூர் போவதற்கு சக்கரவர்த்தியும் சம்மதம் கொடுக்கவே மகேந்திரனும் குந்தவியும் மற்ற பரிவாரங்கள் புடைசூழ ஒரு நாள் பிரயாணம் கிளம்பினார்கள். விக்கிரமன் காட்டாற்று வெள்ளத்தில் அகப்பட்டு தப்பி பிழைத்தன்றைக்கு மறுநாள் உச்சிப்போதில் அந்த காட்டாற்றுக்கு சுமார் ஒரு காத தூரத்தில் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். குந்தவி பல்லக்கிலும் மகேந்திரன் குதிரை மேலும் அமர்ந்து பிரயாணம் செய்தார்கள். மகேந்திரன் தன்னுடைய இலங்கை பிரயாணத்தை பற்றியும் அங்கே தான் நடத்திய யுத்தங்களை பற்றியும் தங்கைக்கு சொல்லிக் கொண்டு வந்தான். இலங்கை நாட்டின் நீர்வள நிலவரங்களை பற்றியும் வர்ணித்தான். குந்தவி வியப்புடன் கேட்டுக்கொண்டு வந்தாள். ஆனாலும் இடையிடையே அவளுடைய ஞாபகம் செண்பகத்தீவின் இரத்தின வியாபாரியின் மீது சென்று கொண்டிருந்தது. இது அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அந்த இரத்தின வியாபாரி வராமல் போனதனால் என்ன, எதற்காக தன் மனம் அவ்வளவு கவலையுறுகிறது என்று ஆச்சரியப்பட்டாள். அவன் தனக்கு செண்பகத்தீவு என்று சொன்னபடியால் சோழ ராஜகுமாரனை பற்றி அவனிடம் விசாரிக்கும் ஆவல்தான் காரணம் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். இல்லை இல்லை, அவர்கள் இருவருக்கும் உள்ள முக ஒற்றுமைதான் காரணம் என்று மனம் சொல்லிற்று. ஆனால் அது உண்மையா, அல்லது நம்முடைய கண்கள் தான் நம்மை ஏமாற்றி விட்டனவா? உண்மையில் அத்தகைய முக ஒற்றுமை இருந்தால் அப்பா அதை கவனித்திருக்க மாட்டாரா? கவனித்திருந்தால் அவனை வழிப்பறிக்காரர்களிடமிருந்து காப்பாற்றி உறையூருக்கு அனுப்பி வைத்திருப்பாரா? அதெல்லாம் இல்லை, நம்முடைய பிரம்மைதான் காரணம் என்று இன்னொரு மனம் சொல்லிற்று. இத்தகைய எண்ணங்களுக்கு மத்தியில் உறையூரில் ஒருவேளை அந்த இரத்தின வியாபாரியை சந்திப்போமா என்ற நினைவும் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருந்தது. இப்படியெல்லாம் குந்தவி தன் மனதிற்குள் எண்ணமிட்டு கொண்டும் ஒரு காதில் மகேந்திரனுடைய பேச்சை கேட்டு கொட்டிக்கொண்டும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கையில் அவர்களுக்கு எதிரே திடீரென்று தோன்றிய ஒரு காட்சி அவளை ஒரே அடியாக தூக்கி வாரி போட்டது. இத்தனைக்கும் அந்த காட்சி வேறொன்றும் இல்லை. சேனம் போட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை முதுகில் ஆள் இல்லாமல் தனியாக வந்து கொண்டிருந்த காட்சிதான். அதைக் கண்டு ஏன் அவ்வாறு குந்தவி திடுக்கிட வேண்டும்? அவளுக்கே தெரியவில்லை. குதிரை இன்னும் அருகில் வந்தது. அது அவளுடைய தந்தையின் குதிரைதான் என்பது ஐயமற தெரிந்தது. சில சமயம் சக்கரவர்த்தி அதில் ஏறி வந்திருப்பதை அவளே பார்த்திருக்கிறாள். அது எப்படி இங்கே வந்தது? ஒருவேளை அப்பாதான். அவ்விதம் இருக்க முடியாது. அப்பாவிடம் காஞ்சியில் விடைபெற்று கொண்டுதானே கிளம்பினோம். நமக்கு முன்னால் அவர் எப்படி வந்திருக்க முடியும்? வந்து இருந்தாலும் குதிரை ஏன் இப்பொழுது தனியாக வருகிறது? சட்டென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ரத்தின வியாபாரிக்கு குதிரையும் கொடுத்து அனுப்பியதாக அப்பா சொன்னார் அல்லவா? குதிரைக்கு பதிலாக அவன் கொடுத்த ரத்தினங்களையும் காட்டினார் அல்லவா? ஆமாம், ரத்தின வியாபாரி ஏறி சென்ற குதிரையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது ஏன் இப்பொழுது தனித்து வருகிறது? ரத்தின வியாபாரி எங்கே? அவன் என்ன ஆனான்? குந்தவியின் அடிவயிறு அப்படியே மேலே கிளம்பி அவளுடைய மார்பில் புகுந்து மூச்சை அடைத்து விட்டது போல இருந்தது. ஆற்றங்கரையில் குந்தவியின் முகத்தில் தோன்றிய மாறுதலை மகேந்திரன் கவனித்தான். என்ன தங்காய், என்ன என்றான். தனித்து வந்த குதிரையை வெறித்து நோக்கிய வண்ணம் இருந்தாள் குந்தவி. அவள் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை. இதை கவனித்த மகேந்திரன், தங்காய், அதோ வருகிறது குதிரைதானே? புலி, சிங்கம் அல்லவே? எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டான். குந்தவிக்கு ரோஷம் பிறந்தது. பேச்சும் வந்தது. புலி சிங்கமாக இருந்தால் என்ன அண்ணா, நீ பக்கத்தில் இருக்கும் பொழுது என்றாள். பின் ஏன் இப்படி வெறித்து பார்க்கிறாய்? பேய் பிசாசை கண்டதைப் போல. அண்ணா, அந்த குதிரை யாருடைய குதிரை தெரியுமா? தெரியாது. யாருடையது? அப்பாவினுடையதண்ணா. என்ன? ஆமாம், இதே மாதிரி உயர்ஜாதி குதிரைகள் 2 அப்பாவிடம் இருக்கின்றன. இது புஷ்பகம், இன்னொன்று பாரிஜாதம். அப்படியா? இது எப்படி இங்கே தரிகட்டு வருகிறது? அப்பாவிடம்தான் நாம் காஞ்சியில் விடை பெற்று கொண்டு கிளம்பினோமே. அவர் இந்த குதிரையில் வந்திருக்க முடியாதே.
செண்பகத்தீவின் ரத்தின வியாபாரிக்கு அப்பா தன் குதிரையை கொடுத்ததாகச் சொன்னாரே? ஆமாம். இதற்குள் குதிரை மிகவும் நெருங்கி வந்துவிட்டது. மகேந்திரன் கட்டளைப்படி உடன் வந்த வீரர்களில் ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டான். அதை தன் அருகில் வரும்படி குந்தவி கூறி அதனை முதுகில் தடவி கொடுத்தாள். குதிரை உடம்பை செலுத்திக் கொண்டு கனைத்தது. பிறகு அக்குதிரையையும் பிரயாண கோஷ்டியோடு கொண்டு போனார்கள். அண்ணா, அந்த ரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று குந்தவி மிக்க கவலையுடன் கேட்டாள். ரத்தின வியாபாரி விக்கிரமன் என்பதாக குந்தவி சந்தேகிக்கிறாள் என்றும் அந்த விஷயம் பற்றி மகேந்திரனுக்கு தெரியாதாகையால் அவன் அலட்சியமாக, பல்லவ சக்கரவர்த்தி சுமந்த குதிரை கேவலம் ஒரு வியாபாரியை சுமக்குமா? எங்கேயாவது கீழே தள்ளி குழியும் பறித்துவிட்டு வந்திருக்கும் என்று கூறி சிரித்தான். குந்தவியின் உள்ளம் துடித்தது. ஆனால் ஒரு நிமிஷத்திற்கெல்லாம் ஓர் ஆறுதலான எண்ணமும் உண்டாயிற்று. உண்மையிலேயே இந்த குதிரை அவனை தள்ளிவிட்டு வந்திருக்குமானால் அவன் சோழராஜகுமாரனாக இருக்க மாட்டான், சாதாரண வர்த்தகனாத்தான் இருப்பான். ஆனால் அந்த ரத்தன வியாபாரியின் தீரத்தை பற்றியும் போர் திறமையை பற்றியும் அப்பா கூறினாரே, ஐயோ, அவனுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? இவ்வளவு அறிவுள்ள பிராணியான குதிரையின் பகவான் பேசும் சக்தி மட்டும் குதிரைக்கு கொடுத்திருந்தால்? கொடுக்காமல் போய்விட்டாரே. அந்த சக்தி இருந்தால் ரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்தது என்ற ரகசியத்தை அது வெளியிடும் அல்லவா? புஷ்பகத்துக்கு பேசும் சக்தி திடீரென்று ஒரு அற்புதத்தினால் வந்துவிடாதா என்று ஆசைப்பட்டவளைப் போல குந்தவி அதன் முதுகை அடிக்கடி தடவி கொண்டு வந்தாள். இப்படி பிரயாணம் நடந்து கொண்டிருக்கையில் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சுற்றுப்புற காட்சியின் தோட்டத்தில் ஒரு மாறுதல் காணப்பட்டது. தரை ஈரமாக இருந்தது. அங்கங்கே பள்ளமான இடங்களில் நீர் தேங்கியிருந்தது. மரங்கள் பளிச்சென்று இருந்தன. காற்றும் குளிர்ந்து வந்தது. தங்காய், நேற்று இங்கெல்லாம் பெருமழை பெய்திருக்கிறது. காஞ்சியில் ஒரு துளி கூட விழவில்லையே என்றான் மகேந்திரன். அதை பற்றியேதான் குந்தவியும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஒருவாறு அவளுக்கு உண்மை புலப்பட ஆரம்பித்தது. நேற்று மாலை திடீரென்று இந்த பக்கத்தில் பெரும் புயலும் மழையும் அடித்திருக்கிறது. அதில் புஷ்பகமும் ரத்தின வியாபாரியும் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குதிரை எப்படியோ தப்பி பிழைத்து வந்திருக்கிறது. ரத்தின வியாபாரி, ஐயோ பாவம், அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பது வழியில் எங்கேயாவது தெரிய வருமா? விபத்து நடந்த இடத்தை புஷ்பகம் காட்டுமா? ஒருவேளை உயிர் போன அவனுடைய உடலை காணும்படியாக நேருமோ? சிவசிவா, அந்த சகிக்க முடியாத நினைப்பினால் குந்தவி கண்களை மூடிக்கொண்டாள். இவ்விதம் ஈரமான பிரதேசங்கள் வழியாக அரைக்காத தூரம் போன பிறகு சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் காட்டாற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். நேற்று மாலை அந்த காட்டாறு அளித்த காட்சி இப்போதைக்கு அந்த காட்சிக்கு நேர்மாறாக இருந்தது. நேற்று அங்கே ஊழிக்காலத்து மகா பிரளயத்தைப் போல கண்ணு கெட்டிய தூரம் ஒரே ஜலப்பிரவாகமாக பிரம்மாண்டமான சுழல்களுடன் ஹோ என்ற பேரிரைச்சலுடன் அலைமோதிக்கொண்டு போன வெள்ளம் பார்க்க பீதிகரமான காட்சியை அளித்தது. இன்று அதே பிரதேசம் பிரளயத்திற்கு பிறகு ஏற்படும் புது உலக சிருஷ்டியில் நவமோகனத்தை பெற்றிருந்தது. காட்டாற்றின் மத்தியில் முழங்கால் அளவு ஜலம் சலசலவென்ற சத்தத்துடன் போய்கொண்டிருந்தது. அஸ்தமன சூரியனின் பொற்கிரணங்கள் பசுமரக் கிளைகளின் வழியாக வந்து ஓடும் ஜலத்தில் தவழ்ந்து விளையாடி வர்ண ஜாலங்களை காட்டின. நதிக்கரை பறவைகள் மதுரகானம் செய்து கொண்டு மரங்களில் உள்ள கூடுகளை நோக்கி வந்தன. அழகும் அமைதியும் ஆனந்தமும் அங்கே குடிக்கொண்டிருந்தன. ஆனால் குந்தவியின் உள்ளத்திலோ நேற்று அங்கே அடித்த புயலும் மழையும் இப்பொழுது குமுறிக்கொண்டிருந்தன. நேற்று அந்த காட்டாற்றில் பெருவெள்ளம் பெருகியிருக்க வேண்டும் என்று அவள் தெரிந்து கொண்டாள். நதிக்கரை மரங்களின் அடிமரத்தின் தண்ணீர் பிரவாகத்தின் புது அடையாளம் நன்றாக பதிந்திருந்தது. தாழ்ந்த கிளைகளில் வெள்ளத்தில் வந்த வைக்கோல் முதலியவை சிக்கிக் கொண்டிருந்தன. காட்டாற்று வெள்ளமாதலால் மளமளவென்று பெருகியிருக்க வேண்டும். ரத்தின வியாபாரியின் கதியை ஒருவாறு குந்தவி இப்பொழுது ஊகித்தாள். காட்டாற்று வெள்ளத்தின் சக்தியை அறியாமல் அவன் நதியில் இறங்கியிருப்பான். அல்லது அவன் இறங்கிய பிறகு பிரவாகம் திடீரென்று பெருகியிருக்கும். குதிரை எப்படியோ தப்பி கரையேறியிருக்கிறது. பாவம், அது வெகு நேரம் கரையிலேயே ரத்தின வியாபாரியை எதிர்பார்த்து காத்திருந்திருக்கும். அவன் கரைக்கு வராமல் போகவே காஞ்சியை நோக்கி கிளம்பியிருக்கிறது. ரத்தின வியாபாரி, ஐயோ, பிரவாகத்திற்கு இரையாக இருக்க வேண்டும். அடடா, தாயாரை பார்ப்பதற்காக அவசரமாக உறையூருக்கு போவதாக சக்கரவர்த்தியிடம் சொன்னானாமே, அவனுக்கு இந்த கதியா நேர வேண்டும்? இப்படி குந்தவி எண்ணமிட்டு கொண்டிருக்கையில் பல்லக்கு நீரோட்டத்தின் அருகில் வந்தது. எல்லோரும் ஜலத்தில் இறங்கினார்கள். ஆனால் புஷ்பகம் மட்டும் நீரில் இறங்க தயங்கிற்று. நதிக்கரைக்கு வந்ததிலிருந்தே அதனுடைய தயக்கம் அதிகமாக இருந்ததை எல்லோரும் கவனித்தார்கள். அதை பிடித்து வந்த போர் வீரன் நீரோட்டத்தில் இறங்கும்படியாக அதை பலவந்தப்படுத்தினான். குதிரையும் இறங்கிற்று. அவ்வளவுதான். உடனே அது ஒரு திமிரிக்கொண்டு
போர் வீரனுடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டது. வந்த கரையை நோக்கி திரும்பி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடியது. கரையை அடைந்ததும் அது நிற்கவில்லை. வேகம் இன்னும் அதிகமாயிற்று. வில்லிலிருந்து கிளம்பிய ராமபாணம் என்பார்களே, அது மாதிரி 4 கால் பாய்ச்சலில் பறந்து ஓடி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையிலேயே காஞ்சி செல்லும் சாலையில் கண்ணுக்கெட்டாத தூரம் வரையில் சென்று மறைந்தது. புஷ்பகம் என்று அப்பா பெயர் வைத்தது சரிதான், தரையில் அதன் கால்கள் தொட்டதாகவே தெரியவில்லையே என்றான் மகேந்திரன். தீனக்குரல். ராஜ பிரயாணிகளும் பரிவாரங்களும் அந்த காட்டாற்றங்கரையில் உணவு அருந்தினார்கள். விதவிதமான பட்சணங்களும் பான வகைகளும் குந்தவி, மகேந்திரன் இவர்கள் முன் வைக்கப்பட்டன. மகேந்திரன் உற்சாகமாக சாப்பிட்டான். குந்தவிக்கு ஒன்றும் வேண்டியிருக்கவில்லை. உணவுப் பொருட்களை ஆற்றங்கரை காக்கைகளுக்கு வீசி எறிந்து அவை பறந்து வந்து கவ்விக்கொள்வதை பார்த்து மகிழ்ந்தாள். இந்த மகிழ்ச்சியும் வெளிப்படையானதுதான். மனதிலே அந்த காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி மாண்டு போன ரத்தின வியாபாரியின் நினைவு பெரிய பாரமாக இருந்தது. ஆம், இறந்து போனவன் ரத்தின வியாபாரிதான், சோழ நாட்டு ராஜகுமாரன் அல்லன் என்று குந்தவி ஒருவாறு முடிவு செய்து கொண்டிருந்தாள். தன் உள்ளத்தை கவர்ந்த சுகுமாரனுக்கு அத்தகைய கதி நேர்ந்தது என்ற எண்ணத்தை அவளால் சகிக்க முடியவில்லை. ஆகையால் அதில் நம்பிக்கையும் பிறக்கவில்லை. உணவருந்தி சற்று இளைப்பாறிவிட்டு எல்லோரும் கிளம்பி கரையேறிய பொழுது குந்தவிக்கு ஒரு நினைவு தோன்றியது. அகால மரணமடைந்தவர்களின் ஆவி அவர்கள் இறந்த இடத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். அது உண்மையா? ஒருவேளை அந்த இளம் ரத்தின வியாபாரியின் ஆவியும் அந்த ஆற்றங்கரையிலேயே வட்டமிட்டு கொண்டிருக்குமா? நள்ளிரவில் இங்கே பயங்கரமாக அலருமோ? இப்படி அவள் எண்ணிய பொழுது எங்கேயோ வெகு தொலை தூரத்திலிருந்து மிகவும் தீனமான ஒரு குரல் கேட்பது போல் இருந்தது. அந்த மெலிந்த குரல் அம்மா என்பது போல அவளுக்கு தோன்றியது. குந்தவியின் தேகம் சிலிர்த்தது. அது தன்னுடைய சித்தப்பிரமையா அல்லது உண்மையில் ரத்தின வியாபாரியின் ஆவி அலரும் குரல்தானா? அண்ணாவிடம் கேட்கலாம் என்று வாயெடுத்தாள். ஆனால் பேசுவதற்கு நாய் எழவில்லை. இது என்ன அதிசயம்? பல்லக்கு மேலே போக போக அந்த குரல் கெட்டியாகி வருகிறதே. ரத்தின வியாபாரியின் ஆவி தங்களை தொடர்ந்து வருகிறதா என்ன? இன்னும் சற்று தூரம் போனதும் அம்மா என்னும் அந்த அவைய குரல் தெளிவாக கேட்கத் தொடங்கியது. அது நிஜமான மனித குரலாகவே தொனித்தது. ஒருவாறு குந்தவி சமாளித்துக் கொண்டு, அண்ணா, ஏதோ தீனக்குரல் கேட்பது போலிருக்கிறதே, உனக்கு தெரிகிறதா என்று கேட்டாள். ஆமாம் தங்காய், யாரோ அம்மா அம்மா என்று அலறும் குரல் கேட்கிறது என்று மகேந்திரன் சொல்லி குதிரை மேலிருந்தபடியே சுற்றுமுற்றும் பார்த்தான். அதோ அந்த மண்டபத்திலிருந்து குரல் வருவது போலிருக்கிறது. ஆற்றங்கரையிலிருந்து கூப்பிடும் தூரத்திலே தான் விக்கிரமன் தங்கிய மகேந்திர மண்டபம் இருந்தது. சாலையில் அந்த மண்டபம் இருக்கும் இடம் நெருங்கியதும் குரல் அங்கிருந்துதான் வருகிறது என்று ஐயமர தெரிந்தது. குந்தவி பல்லக்கை அந்த மண்டபத்திற்கு அருகே கொண்டு போகச் சொன்னாள். ஏதோ ஓர் அதிசயத்தை காணப்போகிறோம், பெரியதோர் ரகசியத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தினால் அவளுடைய நெஞ்சம் திக் திக் என்று அடித்து கொண்டது. மண்டபத்திலிருந்து வந்த குரல் விக்கிரமனுடையதுதான் என்று வாசகர்கள் ஊகித்திருப்பார்கள். அன்று காலையில் பொன்னன் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்த பொழுது தனக்கு முன்னமே விக்கிரமன் எழுந்து உட்கார்ந்திருப்பதை கண்டான். பொன்னா, கிளம்பலாமா என்று கேட்டான் விக்கிரமன். இருவரும் கலந்து யோசித்து வெயிலுக்கு முன்னால் புறப்பட்டு சாலையோடு நடந்து போவது என்றும் வழியில் வண்டி கிடைத்தால் வைத்துக்கொள்வது என்றும் தீர்மானித்துக் கொண்டு கிளம்பினார்கள். ஆனால் கிளம்பிய விக்கிரமன் சில அடி தூரம் நடப்பதற்கு முன்னமே அவன் தள்ளாடுவதை பொன்னன் கவனித்தான். மகாராஜா என்று அவன் ஏதோ கேட்க ஆரம்பிப்பதற்குள்ளாகவே விக்கிரமன் தரையில் அப்படியே உட்கார்ந்து விட்டான். பொன்னன் பரபரப்புடன் விரைந்து விக்கிரமனை அணுகி, ஐயோ, என்ன மகாராஜா, உடம்பிற்கென்ன என்று கேட்டான். தலையை அசாத்தியமாக வலிக்கிறது பொன்னா. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் பட் பட் என்று போடுகிறது. காலும் தடுமாறுகிறது. எனக்கு என்னமோ தெரியவில்லை என்றான் விக்கிரமன். பொன்னன் அவனுடைய உடம்பை தொட்டு பார்த்துவிட்டு, ஐயோ மகாராஜா, உடம்பு கொதிக்கிறதே, ராத்திரி நன்றாக தூங்கினீர்களா என்று கேட்டான். இல்லை, என்னவெல்லாமோ ஞாபகங்கள், சரியாக தூக்கம் வரவில்லை. ஜுரம்தான் காரணம் மகாராஜா. பாவி, நான் கும்பகர்ணனைப் போல தூங்கினேன். என்னை எழுப்பி இருக்கக்கூடாதா? இந்த உடம்போடு உங்களால் ஒரு அடி கூட நடக்க முடியாது. வாருங்கள் என்று சொல்லி விக்கிரமன் கையை பிடித்து தூக்கிவிட்டு அணைத்து கொண்டபடியே மீண்டும் மண்டபத்திற்குள் கொண்டு சேர்த்தான். பிறகு பொன்னன் நதிக்கரை பக்கம் ஓடிச் சென்று அங்கே சிந்தி கிடந்த வைக்கோலையெல்லாம் திரட்டி கொண்டு வந்தான். வைக்கோலை பரப்பி அதன் மேல் விக்கிரமனை படுத்துக்கொள்ளச் செய்தான். மேலே என்ன செய்வது என்று இருவரும் யோசனை செய்தார்கள். சாலையோடு போகும் மாட்டு வண்டிக்காக காத்திருந்து ஏதாவது ஒரு வண்டியை அமர்த்தி கொண்டு அடுத்த ஊருக்கு போவதென்றும் அங்கே வைத்தியம் பார்த்து கொண்டு கொஞ்சம் உடம்பு தேறியதும் கிளம்புவதென்றும் தீர்மானித்தார்கள். வேறு வழி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை.
ஐயோ, இச்சமயம் வள்ளி இங்கே இல்லாமல் போனாலே, ஏதாவது மந்திர சக்தியினால் அவள் திடீரென்று இங்கே வந்துவிடக்கூடாதா என்று பொன்னன் அடிக்கடி எண்ணமிட்டான். ஜுரமாக கிடக்கும் விக்கிரமனுக்கு வேண்டிய சிசுரை செய்ய அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் விக்கிரமன் தாகம் தாகம் என்று பறந்தான். அந்த மண்டபத்தின் பின்புறத்தில் பிரயாணிகள் சமையல் செய்துவிட்டு எரிந்திருந்த மண் சட்டிகள் சில கிடந்தன. அவற்றில் ஒரு சட்டியை பொன்னன் எடுத்துக்கொண்டு போய் நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தான். பொற்கிண்ணத்தில் தண்ணீர் அருந்த வேண்டிய மகாராஜா அந்த பழைய மண் சட்டியில் குடிக்க வேண்டியதாக இருக்கிறதே என்று பொறுமினான். நேரமாகிக் கொண்டே இருந்தது. ஜுரமும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. பொன்னனுக்கு ஒரு பக்கம் பசி எடுத்தது. இன்னது செய்வதென்று தெரியாமல் மனம் குழம்பிற்று. மகாராஜாவிற்கு வைத்தியம் செய்யாமல் தானும் சாப்பிடாமல் இருந்தால் 2 பேரும் அங்கேயே மடிய வேண்டியதுதான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான். பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வைத்தியனும் அழைத்து கொண்டு ஒரு வண்டியையும் அமைத்து கொண்டு பின்னர் அங்கு வந்து விக்கிரமனை சோழரின் குலதெய்வமான முருகக் கடவுள்தான் காப்பாற்றுவதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டான். விக்கிரமனும் வேறு வழியில்லை என்று இதற்கு சம்மதித்தான். பொன்னன் மீண்டும் மீண்டும் மண்டபத்தை திரும்பி பார்த்து கொண்டு விரைவாக நடந்தான். பொன்னன் போன பிறகு விக்கிரமனுக்கு இன்னும் ஜுரம் அதிகமாயிற்று. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் நல்ல நினைவு தப்பிவிட்டது. மனதில் என்னவெல்லாமோ குழப்பமான எண்ணங்கள் குமுறின. என்னவெல்லாமோ சம்பந்தமில்லாத சொற்களை பிதற்றியது. அளவில்லாத வலியினால் உடம்பை முறித்து போட்டது. வர வர பலவீனம் அதிகமாயிற்று. கடைசியில் வாயிலிருந்து குமுறிய சொற்கள் வருவது நின்று அம்மா என்ற கதறல் மட்டும் தீனமான குரலில் வரத் தொடங்கியது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் குந்தவியின் பல்லக்கு அந்த மண்டபத்தின் வாசலில் வந்து நின்றது. குந்தவி அவசரமாக பல்லக்கிலிருந்து இறங்கி மண்டபத்தின் வாசற்படியில் வந்து உள்ளே நின்று பார்த்தாள். ஆமாம், ரத்தின வியாபாரிதான். அவனுடைய பால் வடியும் முகம் தாப ஜுரத்தினால் கோவை பழம் போல சிவந்திருந்தது. விசாலமான கண்கள் ஒரு கணம் மேல் நோக்கி திரு திருவென்று விழிப்பதும் மறுபடியும் மூடுவதுமாக இருந்தன. அம்மா என்று வாய் அரட்டிற்று. இந்த காட்சியை கண்டதும் குந்தவியின் உள்ளத்தில் உண்டான உணர்ச்சி உள்ளபடி விரைவிப்பது இயலாத காரியம். வியப்பு, மகிழ்ச்சி, துக்கம், இரக்கம் ஆகிய பல்வேறு மாறுபட்ட உணர்ச்சிகள் ஒன்றோடொன்று கலந்து போராடின. எல்லாவற்றிற்கும் மேலாக பரபரப்பு விஞ்சி நின்றது. அண்ணா, இவன் ரத்தின வியாபாரிதான். இவனுக்கு உடம்பு சரியில்லை போலிருக்கிறது. வைத்தியரை கூப்பிடு என்று கூச்சலிட்டாள். ராஜ பிரயாணிகளுடன் கூட பிரயாணம் செய்த ராஜ்ய வைத்தியர் வந்து பார்த்தார். கடுமையான விஷஜுரம். உடனே சிகிச்சை செய்ய வேண்டும். குணமாவதற்கு 10 நாள் பிடிக்கும் என்றார். பாவம், இவனை நம்முடன் அழைத்து போகலாம் அண்ணா. செண்பகத்தீவை பற்றி இவனிடம் கேட்க வேண்டிய காரியம் இருக்கிறதல்லவா என்றாள் குந்தவி. பிறகு காரியங்கள் வெகு துரிதமாக நடந்தன. ராஜ வைத்தியர் ஏதோ மருந்து எடுத்து கொண்டு வந்து விக்கிரமனுடைய நாவில் தடவினார். பின்னர் அவனை தூக்கி கொண்டு வந்து குந்தவியின் பல்லக்கில் போட்டார்கள். குந்தவி குதிரை மீது ஏறிக்கொண்டாள். மறுபடியும் பிரயாணம் ஆரம்பமாயிற்று. பொன்னன் போன இடத்தில் வெகு கஷ்டப்பட்டு ஒரு வைத்தியனை தேடி பிடித்தான். வண்டியும் அமர்த்தி கொண்டு மகேந்திர மண்டபத்திற்கு வந்து மகாராஜாவுக்கு எப்படி இருக்கிறதோ என்று திக் திக் என்று நெஞ்சு அடித்துக்கொள்ள உள்ளே வந்து பார்த்த பொழுது மண்டபம் சூனியமாக இருக்க கண்டான். அவன் தலையில் திடீரென்று இடி விழுந்தது போல இருந்தது.